ஹாய் ஆல் வெல்கம் டு ப்ரிசரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு டிசைன், பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். அண்ட் சாரீ கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலர். ஸோ அந்த கலர் காம்பினேஷன்ஸ்க்கு கொடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். உங்களோட சாரீ கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை சாரியும் ப்ளவுஸும் சேம் கலராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கோல்டு சரி அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ், அந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இதே சேம் டிசைனை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லா சாரீஸ்க்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு காமனான ஒரு டிசைன். ஸோ எப்போவுமே வந்து இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங்கே தேவையில்லை. ஸோ டேரெக்டாக மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து டபுள் செயின் ஸ்டிச். எப்போவுமே எந்த ஒர்க் நீங்கள் பண்ணாலும் எட்ஜில் வந்து அட்லீஸ்ட் ஒரு டபுள் செயின் ஸ்டிச் இல்லை 3 செயின் ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா தான் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ 2 செயின் ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சுகர் பீட்ஸுமே நீங்கள் டுலிப் நீடில் யூஸ் பண்ணாலும் சரி, அயன் நீடில் யூஸ் பண்ணாலும் சரி, எத்தனை பீட்ஸ் நீங்கள் லோட் பண்ணாலும் ஒரு பீடுக்கு கண்டிப்பாக வந்து லாக் செயின், தட் இஸ் ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய பேர் கேட்குறது வந்து பீட்ஸோட குவாலிட்டி கருத்து போகுது, என்ன பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்ன ரெகுலராக கேட்குற ஒரு கொஸ்டின் தான். ஸோ பீட்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க. அண்ட் இப்போது இருக்க பிராண்டில் பார்த்தீங்கன்னா A-ஸ்டார் பிராண்ட் வந்து நல்லாயிருக்கு. கொஞ்சம் இன்னும் ப்ரீமியம் குவாலிட்டி வேணும்னா நீங்கள் பிரிஸ்டோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ப்ளவுஸுமே ரொம்ப முக்கியம். நான் நல்ல குவாலிட்டி தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணால் கூட கருத்து போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்வெட் பேட்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் ட்ரை பண்ண வைக்கணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ப்ளவுஸும் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ நல்லா குவாலிட்டி யூஸ் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலும் அது பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து க்ரீன் கலர், ஸோ டார்க் க்ரீன் சாரீ கலர் அப்படிங்கிறத அந்த கலரோட ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒயிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், சேம் கலராக இருந்துச்சுன்னா. அண்ட் ஸ்டோன் செயின் வாங்கும்போது எப்போவுமே பார்த்து கொஞ்சம் சொரசொரப்பாக இல்லாமல் ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே நெருக்கமாக இருக்கிற மாதிரி, குட்டி குட்டி ஸ்டோன்ஸாக இருக்கிற மாதிரி வந்து குவாலிட்டி வந்து பார்த்து வாங்கணும். ஸோ நல்ல குவாலிட்டியாக ஸ்டோன் செயின் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி க்ளூ போட்டுலாம் ஒட்டக்கூடாது. ஸோ ஹேண்ட் ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் ஒரு லைனு சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறமா சைடில் வந்து ரைஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக ட்ரேசிங்கே இல்லாமல் பிகினர்ஸ் கூட உங்களுக்கு வெறும் செயின் ஸ்டிச்சு பீடு ஒர்க் தெரிஞ்சிருந்தால் கூட இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் நிறைய பேர் வந்து ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணால் இமீடியட்டாக பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ கிளாஸ் வந்து மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பீட் ஒர்க் டிசைன்ஸ் எல்லாமே எப்படி ப்ராப்பராக உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் வச்சு மார்க் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும். நிறைய ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்கள் இந்த கிளாஸில் வந்து கற்றுக்க போகிறீங்க. வித்தின் 1 வீக்கில் ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ப்ரொஃபஷ்னலாக ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிடலாம். டெக்னிக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்போம். அதனால் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டவங்க, இல்லாட்டி இதை கற்றுக்கணும், ப்ராப்பராக கற்றுக்கணும். ஏன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷனை வந்து கரெக்டாக கற்றுக்கோங்க. ஸோ கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வீட் பீடு, இது ரைஸ் பீடு, வீட் பீடு எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த பீடு ஒன்று, ஒரு சுகர் பீடு ஒன்று. ஸோ மாற்றி மாற்றி வந்து 3 பெட்டல் மாதிரி ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ரவுண்ட் பீடு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பெட்டல்ஸ்க்கெல்லாம் நடுவில் வந்து அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கோல்டு ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்ல கிராண்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் முடிச்சிடலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் டிசைன். புட்டாக்குமே சின்ன சின்ன புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ. ஸோ சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நாமளே சில்க் காட்டன் ப்ளவுஸ், செமி பட்டு சில்க் ஃபேப்ரிக், இது நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ நீங்கள் சாரீ பிக்சர் அனுப்பிட்டிங்கன்னா கூட நாங்கள் மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் பீஸ் எடுத்து ஒர்க் பண்ணி உங்களோட மெஷர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவோம். நிறையா பொட்டிக் ஸ்டைலில் ஷாப்ஸ்க்குமே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் ஷாப் வச்சுருக்கீங்க, ரெகுலராக வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய ஊர்லேருந்து கொரியர்ஸ் மூலிமா அனுப்புகிறாங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் வர முடிஞ்சால் பெங்களூருக்குன்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணியும் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆக போது ப்ளவுஸ் எல்லாம் எங்கே கஸ்டமைஸ் பண்ணலாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில், பிகாஸ் ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிங்கிள் ப்ளவுஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஜஸ்ட் 550 ருபீஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. எங்களோட கேட்லாக் டிசைன்ஸ்லாம் செக் பண்ணால் ஸ்க்ரீன் 3 நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி A to Z கம்ப்ளீட்டாக ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ எங்களோட 550 ருபீஸ் நான் சொன்னாலே ஸ்டார்டிங் ப்ரைஸ், இதுதான் அந்த 550 ருபீஸோட டிசைன். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் எல்லாமே பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், ஸ்லீவ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வரும். ஸோ ஃபேப்ரிக்கும் நம்மக்கிட்டே பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம்.
இல்லை ஹெவியான ப்ளவுசஸ் வேணும்னாலும் நீங்கள் எந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டைலுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சாரீ கலர் காம்பினேஷன்ஸ்லாம் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். வேர்ல்டு வைடு ஷிப்பிங் இருக்குது. ஸோ இன்கேஸ் அப்ராடில் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ளவுசஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் சாரீ எடுத்து சாரீக்கும் மேட்ச் பண்ணி ப்ளவுசஸுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சாரியுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சிம்பிள் சாரியிலேருந்து ஹெவி பிரைடல் சாரீஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸுமே A to Z கம்ப்ளீட் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் வித் புட்டிக் ட்ரைனிங், டிசைனிங் டெக்னிக்கு, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுறோம். 3 months கம்ப்ளீட் கோர்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த டிசைன் கொடுக்குறீங்களோ பாருங்கள், அந்த சாரீ கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிப்போம். இல்லாட்டி காமன் கலர்ஸ் லைக் கோல்டு, ஒயிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நீங்கள் சாரீ ஃபோட்டோ அனுப்பிட்டிங்கன்னா அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன டிசைன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிசைனை வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுப்போம். ஸோ இதில் பாருங்கள், ஆரஞ்சு கலர் சாரீ, பிங்க் கலர் ப்ளவுஸ். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி, ஆரஞ்சு கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ப்ளவுஸுக்கு அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைனை உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஸ்டிச்சிங் வேணும்னாலும் வித் ஸ்டிச்சிங்கும் இருக்குது, வித்தவுட் ஸ்டிச்சிங் வேணுனாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் மட்டும் பண்ணியும் நீங்களே ஸ்டிச் பண்ணிப்பீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லீவுக்குமே பாருங்கள், அதே சேம் டிசைனை பியூட்டிஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஆல் டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3D ஒர்க், 5D ஒர்க், ஜர்தோசி ஒர்க், நாட் ஒர்க், பீட் ஒர்க், மிரர் ஒர்க், ரிப்பன் ஒர்க், எல்லா டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி ஒர்க்குமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருப்போம். இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸாகவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.